இன்றைய தினமும் இந்த காப்போதா உயர்தர ரசாயனவியல் பாடத்தில் நாம் இந்த மின் ரசாயனத்தின் 2வது அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் ஏற்கனவே கூறியதின்படி மின் ரசாயனத்திற்கு ஒரு தனி அலகு உண்டு. அது மட்டுமல்ல, அது இங்கே வினா இலக்கம் 7 பியில் அமையும். அந்த வினா இலக்கம் 7 பியில் உங்களுக்கு ஒரு பகுதி ஏ பார்ட் இன்ஆர்கானிக், அதுக்கும் டி பிளாக் என்று சொல்லியிருந்தேன். பி பார்ட் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நான் திரும்ப சொல்வது, மிக சுலபமாக நேரத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகிறேன். இன்றைய தினம் உண்மையான என்கின்ற நோக்கம் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ், மின் ரசாயன கலங்களை அறிமுகப்படுத்துவது. ஆயினும் முதலில் கடந்த வாரத்தின் ஒரு முடிவு நிலையான அந்த மின்வாய்களையும் தொட்டு செல்கிறேன். என்றால் மின்வாய்களை இணைத்துத்தான் மின் ரசாயன கலம் அமையும் இல்லையா? மின்வாய்களை அடிப்படையாக வைத்துத்தான் மின் ரசாயன கலம் அமையும். இந்த மின்வாயின் வகைகளிலே முதலாவது வகை அன்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஒரு உலோகமும் அதன் அயன் கரைசலும் கொண்டது. இன்றைய தினம் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்று, ஒரு உலோகமும் அதன் நீரில் கரையாத உப்பையும் கொண்ட மின்வாய். அந்த ரெண்டு உதாரணங்கள் எங்களுக்கு உண்டு. ஒன்று கலமல் எலக்ட்ராட், கலமல் மின்வாய் எனப்படும் மெர்க்யூரஸ் குளோரைடு மின்வாய். இதிலே ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், மெர்க்யூரி லிக்விடாக இருக்கு என்றாலும் அது பாகுத்தன்மை கூடியது, அடர்த்தி கூடியது, அசையும் தகவு, மூவன்றைய குறைவு, இயக்கம் குறைவு, மறைமுகமாக திண்மம் போலவே அமையலாம். மெர்க்யூரஸ் குளோரைடு நீரில் கரையாத ஒரு வீழ்படிவு. அங்கே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சூத்திரத்தை பிழையாக எழுதிவிடாதீர்கள். மெர்க்யூரி குளோரைடு HgCl2, மெர்க்யூரஸ் குளோரைடு Hg2Cl2. இந்த வகையில் நீங்கள் தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மெர்க்யூரஸ் குளோரைடுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு வித்தியாசமான சூத்திரத்தை எழுதுகிறோம், Hg2Cl2. அப்போ இதுக்கு நீங்கள் பிறகு அனுபவ சூத்திரம் HgCl என்றெல்லாம் வெளிக்கிட வேண்டாம். ஏனென்றால் Hg+ என்ற அயன் உறுதியற்றது, அது Hg2+ தான் இருக்கு. சிலர் கியூப்ரஸ் குளோரைடுக்கும் இதே போல Cu2Cl2 என்று எழுதுகிறார்கள். அது தவறு அல்ல. ஆனால் ஏனென்றால் கியூப்ரஸ் குளோரைடும் நீரில் கரைய போவதில்லை. கியூப்ரஸ் அயன்கள் எதுவுமே நீர்க்கரைசலில் சாதாரணமாக இல்லை. ஆனாலும் அந்த கியூப்ரஸ் அயன் தனிச்சு காணப்பட முடியும். கியூப்ரஸ் குளோரைடு இல்லையா, Cu+ அயன்கள் தனித்து அமைய முடியும். ஆகவேதான் Cu2Cl2 என்று எழுதுவது அவசியம் அல்ல. ஆனால் இப்பவும் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்துகிறார்கள். அது தவறு என்று அல்ல, ஆயினும் அவசியம் இல்லை. CuCl இல்லையா? ஆனால் Hg2Cl2 நீங்கள் அப்படி தான் எழுதுவோம். ஏன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்கள் இந்த சூத்திரங்களை எழுதக்க. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் சொல்லுகிறேன். சரி, நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடக்குது இந்த எலக்ட்ரோடில். ஒரு பொட்டாசியம் குளோரைடின் நிரம்பற் கரைசல், பொட்டாசியம் குளோரைடின் நிரம்பற் கரைசலுக்குள்ள, அப்போ செறிவு முக்கியம் இல்லை. உங்களுக்கு கடந்த திங்கட்கிழமை நடந்ததன் போது இந்த நிரம்பற் கரைசல் என்ற எண்ணக்கருவும் இன்னொரு ஆசிரியர் ராஜுதேவன் அவர்களால் குறிப்பிடப்பட்டிருந்தது, மனதில் வைத்திருப்பீர்கள். நிரம்பற் கரைசல் கரையக்கூடிய அளவும் கரைஞ்சிருக்கு.
அப்போ செறிவு முக்கியம் இல்லை, செறிவு போட தேவையில்லை. அது நிரம்பற் கரைசல். அதுக்குள்ள ஒரு பிளாட்டினம் கம்பியை கொண்டே தாழ்த்தி அந்த பிளாட்டினம் கம்பியை சூழ ஒரு கண்ணாடி குழாய் ஒன்று அமைகிறது. அதன் நுனியில் ஒரு பிளாட்டினம் தகடு மாதிரி கொஞ்சம் தடித்த ஒரு பிளாட்டினம் கம்பி, அவரை கொண்டு கலமல் பேஸ்ட் என்றது மெர்க்கூரஸ் குளோரைட்டு பேஸ்ட் திண்மம், அதுக்குள்ளே அமிழ்த்தி அவருக்கு கீழே மெர்க்யூரி வைக்கப்படும். இதுதான் இந்த அமைப்பு. மெர்க்கூரஸ் குளோரைட்டு, அதுக்கு கீழே மெர்க்யூரி இருக்கும். இந்த பிளாட்டினம் இதுக்குள்ளே போய் வரும். இந்த வெளியில் இந்த கேசிஎல் கரைசலை இணைப்பதற்கு வசதியான ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே உப்பு பாலம் அவசியம் அல்ல. இந்த கரைசலின் நுனியில் ஒரு செப்பரேட்டர் என்று சொன்னால் ஒரு பிரிகையாக்கி அதை வச்சிருக்கிறார். அது சாதாரணமாக இந்த கண்ணார் பஞ்சு அல்லது ஒரு பீங்கான் செரமிக்ஸாகவும் இருக்கலாம். அது நுண்துளை கொண்ட செரமிக்ஸ். அதுக்குள்ள இந்த கரைசல் அங்கால தொடுகையில் வைக்கப்படும். அப்போ இங்கே உப்பு பாலம் அவசியம் அல்ல, இதை கொண்டு நேராக வைக்கலாம் மற்ற கரைசலுக்குள்ள, இல்லையா? நல்லது. இதில் நடக்கிற தாக்கத்தை பாருங்கள். எப்போதுமே தாக்கங்கள் தாழ்த்தல் தாக்கங்களாக எழுதப்படும். அந்த வகையிலே Hg2Cl2 சாலிட் ப்ளஸ் 10 இலத்திரன் 2 Hg. சில இடங்களில் திண்மம் மட்டும் போடுகிறார்கள், சில இடங்களில் திரவம் மட்டும் போடுகிறார்கள். திரவம் பெட்டர், ஆனால் திண்மமாய்த்தான் காணப்படும். கைட் புக்லேயே வந்து ஒரு சின்ன சிக்கல் அமைஞ்சது. நீங்கள் லிக்யூட் போட்டால் நல்ல மட்டும் தான் கருதுகிறேன், ஆனால் தந்த ஒரு புக்கில் அப்படி இருந்தபடியே அதையும் போட்டிருக்கிறேன். அமைய 2Cl- aqueous. ஆனபடியாக நாங்கள் ஏற்கனவே அந்த குறியீட்டையும் பாருங்கள். பிளாட்டினம் திண்மம், மெர்க்கூரி திரவம், Hg2Cl2 திண்மம், Cl- aqueous. அந்த மூன்று அவத்தைகளையும் வேறு பிரித்து காட்டுவதற்காக ஒரு வெர்டிகல், ஒரு சின்ன செங்குத்தான லைன்ஸ் அங்கே இருக்கு. மூன்று அவத்தைகளையும் வேறு பிரித்து காட்டுவதற்காக பாருங்கள், ஒரு சின்ன சின்ன கோடுகள், வெர்டிகல் லைன்ஸ், நிலக்குத்து கோடுகளை போட்டிருக்கிறோம். இந்த அவத்தைகளை வேறு பிரித்து காட்டத்தான் இந்த ஏற்பாடு. அப்போ பிளாட்டினம் ஒரு தனி அவத்தை, மெர்க்குரிக் லிக்விட் ஒரு தனி அவத்தை, மெர்க்குரஸ் குளோரைடு திண்மம் ஒரு தனி அவத்தை, Cl- aqueous என்னும் ஒரு அவத்தை. முன்பு சொல்கிறாங்க அவத்தை வேறு நிலை வேறு, ஒரே நிலையிலேயே 2 அவத்தைகள் அமையலாம். சரி, இதில் அப்போ தாக்கத்தை எழுதுகிற ஒழுங்கை பாருங்கள், மின்வாயின் குறியீட்டை பாருங்கள். இந்த மின்வாயின் சிறப்பு என்னென்று கேட்டால், மின்வாயின் சிறப்பு இங்கே வெப்பநிலை, அமுக்கம், செறிவு குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக இந்த மின்வாய் சமநிலைகள் லிச்செட்லியரின் தத்துவத்திற்கு அமை. ஆகவே வெப்பநிலை, செறிவு, வாயு மின்வாய்களின் அமுக்கம் சமநிலையை பாதிக்கும். அதால் மின்வாயின் அழுத்தம் பாதிப்புறும். ஆனால் இங்கே திண்மங்கள் செறிவு அவசியம் அல்ல, மெர்க்யூரி லிக்யூட் செறிவு அவசியம் அல்ல. என்றால் அது லிக்விட், தூய பொருள் பதார்த்தம். Cl- செறிவு குறிப்பிட வேண்டியதில்லை, காரணம் அது நிரம்பற் கரைசல். நாம் அடுத்த வாரம் இதில் சில வினாக்களை செய்வோம், அப்பொழுது அந்த சிக்கல்களை சிலவற்றை சொல்லி தருகிறேன். இது அப்போ இந்த கலமல் மின்வாய் இந்த வெப்பநிலையாலே, அமுக்கத்தால், செறிவால் இலகுவாக பாதிக்கப்படாதாகையால் நியம ஐதரசன் மின்வாயை கொண்டு இதை ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கின்றோம். ஆகவே இதனை ஒரு மாற்றேற்று மின்வாய், ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக பயன்படுத்தலாம். இந்த வகையிலே பிரிதொன்று அமைகிறது. வெள்ளி குளோரைடு திண்மம், வெள்ளி, இந்த ரெண்டையும் கொண்டு ஒரு மின்வாய். இங்கு Cl- கரைசல் உண்டு, நிரம்பற் கரைசல். அதனை நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் ஆய்வுக்கூடத்திலேயும் இலகுவாக அமைக்கக்கூடிய ஒரு மின்வாய். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். நான் இங்கே பிளாட்டினம் அவசியம் அல்ல,
என்றால் மெர்க்யூரி லிக்யூடில் கம்பி இருக்கையில் அது கடத்தி, அப்போ சடத்துவ உலோகமான பிளாட்டினம் கடத்தியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே சில்வர் வயர் எங்கள்கிட்ட இருக்கு, வெள்ளி கம்பிகள் இருக்கு. ஆனபடியாக இங்கே உங்களுக்கு அது அவசியம் அல்ல, பிளாட்டினம் அவசியம் அல்ல. அந்த வெள்ளி கம்பியக்கு கீழே பாருங்கள் சில்வர் குளோரைடு, ஒரு உங்களுக்கு தெரியும் சில்வர் குளோரைடு தண்ணியில் கரையாது, வீழ்படிவு. அந்த வீழ்படிவுக்குள்ளே அந்த வீழ்படிவு அந்த கம்பியில் ஒட்டி இருக்குது. இந்த சில்வர் குளோரைடு வீழ்படிவுக்குள்ளே இந்த வெள்ளி கம்பியை தோச்சு கவனமாக எடுத்து வைத்தால் அது அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கு. அதை அந்த தொகுதியை அப்படியே KCl என்ற நிரம்பர் கரைசலுக்குள்ளே வச்சு விடுறோம். இதில் அந்த செப்பரேட்டர் கீழே இருக்கு, செப்பரேட்டர் கீழே இருக்கு, அதான் வித்தியாசம், மற்றும்படி ஒன்றுமில்லை. ஆகவே இங்கே நடக்கிற தாக்கம் AgCl திண்மம், எலக்ட்ரான்ஸ் மீளுந்தாக்கம், AgS சாலிட் ப்ளஸ் Cl மைனஸ் aqueous. குறியீடு எழுதும் போது Ag திண்மம் ஒரு ஒரு நிலைக்குத்து அல்லது நிலைக்கோடு ஒரு சிலேஸ் உண்டு, AgCl திண்மம் குளோரைட் அயன் கரைசல் என்று எழுதினால் போதுமானது. இங்கும் வெப்பநிலை, அமுக்கம், செறிவு பாதிக்காது. அப்போ இதுவும் ஒரு மாட்டேற்று மின்வாய் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக பயன்படுத்தத்தக்கது. என்றால் ஐதரசன் மின்வாயை பாதிப்பது சாத்தியமல்ல. இவை தவிர இன்னும் ஒரு வகை மின்வாய்கள் உண்டு, தாழ்த்தேற்றல் மின்வாய்கள். இப்போ ஃபெரசயன் ஃபெரிக்கயன் கரைசல், அவன் ரெண்டும் கரைசல், அதுக்குள்ளே ஒரு பிளாட்டினம் கம்பியை வச்சு விடுவோம், அது தாழ்த்தேற்றல் மின்வாய். தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அங்கும் தாக்கங்கள் மீளும் தாக்கங்களாகத்தான் எழுத வேண்டும். ஃபெரிக்கயன் எக்குவஸ் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் ரிவர்சிபிள் சைன் ஃபெரசயன் எக்குவஸ். அங்கே அவத்தை ரெண்டும் ஒரே கரைசல், அதனுடைய ஒரு அவத்தை தான். அப்போ பிளாட்டினம் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஃபெரஸ் ஃபெரிக்கயன் என்று போட்டால் போதுமானது. நல்லது. இப்பொழுது நான் இன்றைய தினம் அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே நுழைகிறேன், வாயு மின்வாய்கள். இதுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த ஐதரசன் மின்வாயை உங்களுக்கு சொல்லியிருந்தோம், ஒரு முக்கியமான ஒரு மின்வாய். ஆனால் இவை பற்றிய விவரங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆனாலும் இந்த படத்தை நன்கு தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். தற்செயலாக உங்களை இதை வரைய சொல்லி கேட்டால் நீங்கள் பாருங்க, ஒரு பிளாட்டினம் கம்பியை கொண்டு அடியில் ஒரு கரும் பிளாட்டின தகடு கொண்டு ஐதரசன் வாயுவை உறிஞ்சுறதுக்காக வச்சுக்கொள்கிறோம். இங்கே நியமம் என்றபடியால் H+ அயன் செறிவு ஒரு மூலராக இருக்கவும். இப்போ HCl என்றால் ஒரு மூலராக வைத்துக்கொள்ளுங்க. ஐதான சல்பூரிக் அமிலம் என்றால் அமிலத்தின் செறிவு 0.5 மூலர். ஏனென்றால் அங்கே 2 H+ கொடுக்கும். எங்களுக்கு H+ ஒரு மூலர் இருக்க வேண்டும். மற்றது இது வாயு மின்வாய்கள் என்றபடியாக அமுக்கம் கட்டாயம் மென்ஷன் பண்ணப்பட வேண்டும், ஒரே டிஎம். தவிர வெப்பநிலையையும் குறித்தால் நல்லது, 25°C. இதன் ஒரு ஐதரசன் மின்வாய். அதிலே அந்த பபிள்ஸ் போட்டு காட்டுங்க, ஹைட்ரஜன் பபிள்ஸ். அது உண்மையாக இந்த எலக்ட்ரோட்டை சுற்றி நிற்கும், தப்பிக்கொண்டும் போகும். நாங்கள் அப்போ தொடர்ந்து இந்த ஐதரசன் வாயுவை உட்செலுத்தி ஒரு ஏடிஎம் அமுக்கத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கோம். நடைமுறையில் அது கடினம். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த ஐதரசன் மின்வாயை கொண்டு ஏற்கனவே கலமல் எலக்ட்ரோட்டையும் அல்லது சில்வர் குளோரைடு எலக்ட்ரோட்டையும் நியமித்து போட்டு அவையத்தான் பயன்படுத்துகிறோம். இந்த ஐதரசன் மின்வாயின் குறியீடு, நடைபெறுகின்ற தாக்கங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரிய வேண்டும். இதே போல நியம ஒட்சிசன் மின்வாயை நீங்கள் அமர்த்தலாம். இந்த நியம ஒட்சிசன் மின்வாயை நீங்கள் அமைக்க அதே நிகழ்வு தான். பிளாட்டினம் திண்மத்தை கொண்டு இந்த வாயுவை, ஒட்சிசன் வாயுவை புறத்துறிஞ்சி, அட்சோர்ப்ஷன் AD புறத்துறிஞ்சி நாம் இந்த OH- அயன் கரைசலுக்குள்ளே வைக்கிறோம். இங்கே என்றால் O2- என்ற அயன் கரைசல் இல்லை, அது நீரோட சேர்ந்து OH- தான் இருக்கு. அது நியம ஒட்சிசன் மின்வாய். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது, தொடருவோம்.
அடுத்த அம்சத்தை பாருங்கள். இந்த தாழ்த்தேற்றல் மின்வாயை இங்கே குறித்து காட்டிவிட்டேன். அந்த தாழ்த்தேற்றல் மின்வாயின் தாக்கத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு ஃபெரஸ்பெரிக், அந்த குறியீட்டை தெளிவாக கவனியுங்கள். பிளாட்டினம் திண்மம் ஒரு ஸ்லாஷ், ஃபெரஸ் ஏக்குவாஸ், ஃபெரிக் ஏக்குவாஸ். ஃபெரஸுக்கும் ஃபெரிக்குக்கும் இடையில் எந்த குறியீடும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கமா. ஏனென்றால் ரெண்டும் ஒரே கரைசலுக்கு இருக்கிறோம். அவர் சின்ன ஒரு கமா போட்டால் போதும். அந்த தாக்கத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். அந்த குறியீடுகள் நல்ல தெளிவாக தெரிய வேண்டும். இதில் நான் திரும்ப சொல்வது கலமல் எலக்ட்ரோட், ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். நீங்கள் படங்களும் தெரிந்திருந்தால் நன்று. 2017 பேப்பரில் சற்று வித்தியாசமாக இந்த கலமல் எலக்ட்ரோட்டையும் சில்வர் குளோரைடு எலக்ட்ரோட்டையும் வைத்து ஒரு சின்ன கேள்வி போட்டுக்கிறார்கள். நான் செய்து காட்டுவேன். நல்லது மாணவர்களே, அடுத்த விடயத்துக்கு இன்றைக்கு செல்கின்றோம். பாருங்கள், இந்த மிக முக்கியமான ஒரு விடயம், மின்னோட்டம் நிகழா நிலையில அங்கே மின்வாய் சமநிலை தான் இருக்கு. இங்கே மீள்தாக்க குறியீடு போடப்படும். 2H++ எக்குவாஸ் ப்ளஸ் 2EH2 கேஸ் உதாரணத்துக்கு. ஆனால் மின்னோட்டம் கலத்திலிருந்து நுகரப்பட்டால், வெளியில் எடுக்கப்பட்டால் அல்லது கலத்துக்கு செலுத்தப்பட்டால் 2H+ எக்குவாஸ் ப்ளஸ் 2E ஹைட்ரஜன் கேஸ் ஒரு திசை அம்புக்குறி போட வேண்டும். அப்போ ஒரு கலத்தில் நீங்கள் அரைக்கல தாக்கங்கள் என்று கேட்கப்பட்டால் ஒரு திசை அம்புக்குறி. ஆனால் கலத்தை இணையாம, வெளிச்சுற்ற இணையாம இருந்தால் அது மின்வாய் எலக்ட்ரோட், அங்கே மீளும் தாக்கம். இதில் கவனமாக செய்யுங்க. என்ற பிழை விட்டால் புள்ளிகளை உங்களுக்கு தரமாட்டார்கள். நல்லது, இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், மீண்டும் குறிப்பிட்டிருந்தேன். சில விஷயங்கள் உங்களுக்கு நாம் அழுத்தி குறிப்பிடுகின்றோம். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த திரையில் இதைத்தான் நாம் சொல்கிறோம் மின் ரசாயன தொடர். இந்த மின் ரசாயன தொடர் ஒரு தாழ்த்தேற்றல் தொடர் என்று சொல்வார்கள். அங்கே என்னென்றால், மேலே சிறந்த தாழ்த்தும் கருவிகளும் கீழே செல்ல ஒட்சியேற்றும் கருவிகளும் அமையும். அதாவது தொடரில் மேலே உள்ளவை மறை அழுத்தத்துக்குரிய மின்வாய்கள். சுலபமாக இலத்திரனை இழக்கக்கூடியவர்கள் தான் மேலே உண்டு. கீழே செல்ல அழுத்தம் நேராகின்றது. அதுபடியாகத்தான் இந்த மின்ரசாயன தொடரில் இந்த மின் வாய்களை நாம் என்ன செய்கின்றோம், அவற்றின் ஏறு வரிசையில், மின்வாய் அழுத்தங்களின் ஏறு வரிசையில் ஒழுங்கமைச்சு இருக்கிறோம். பாடமாக்க தேவையில்லை, ஆனால் இந்த பெருமானங்கள் தேவையான இடங்களில் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அதை வைத்துக்கொண்டு ஒரு மின்கலத்தை அமைப்பதை பற்றி அல்லது தாக்கங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும். இதில் ஒரே ஒரு புறநடை லிதியம். இந்த லிதியத்திற்கு உண்மையாக இலத்திரனை இழக்கும் தகவு ஆவர்த்தன அட்டவணை அடிப்படையிலே சிந்தித்தால் சோடியத்தை விடவும் குறைவு. காரணம், அது கூட்டம் ஒன்றில் மேலே இருக்கு. அணுவாரை குறைவு, கருக்கவச்சி கூட, இலத்திரனை இழக்கும் தகவு குறைவு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தால் அதுதான் தொடரில் மேலே போயிருக்கிறார், -3.05. அப்படியானால் லிதியத்துக்கு இலத்திரனை இழக்கும் தகவு சோடியத்தை விட குறைவா என்பது முக்கியம். லிதியத்துக்கு இலத்திரனை இழக்கிற தகவு சோடியத்தை விட குறைவானது முக்கியம் அல்ல. லிதியம் பிளஸுக்கு இலத்திரனை ஏற்கிற தகவு குறைவு. இதால தான் அங்கே அழுத்தம் அது கூட போய் மைனஸில் இருக்கு. லிதியம் உங்களுக்கு தெரியும், மீளுந்தாக்கம் லிதியம் ++ எக்குவஸ், லிதியம் + எக்குவஸ் + E லிதியம் சாலிட், அது ஒரு மீளுந்தாக்கம். அந்த மீள்தாக்க சமநிலையில் வழக்கமாக ஒற்றை இரட்டை பிடிப்போம். இலத்திரனை இழக்கும் தகவு கூட என்றால் ஈர்க்கும் தகவு குறைவு.
ஏற்கும் தகவு கூட என்றால் இழக்கும் தகவு குறைவு. ஆனால் இங்கே ரெண்டுமே குழப்பம். லிதியத்துக்கு இலத்திரனை இழக்கிற தகவு குறைவு, அதை விட லிதியம் ப்ளஸ் அயன்கள் எலக்ட்ரோடில் போய் இலத்திரனை ஏற்கிறது இன்னமும் குறைவு. காரணம், அது ஒரு சிறிய கட்டியன், கூடுதலாக நீரேற்றப்படும். 2 அடுக்குகளில் வழக்கமாக ஒரு அடுக்கில் தான் நீர் மூலக்கூறுகள் நிற்கும் இந்த கட்டியங்களை சூழ. இங்கே அதுக்கு வெளியிலேயும் ஒரு அடுக்கில் நிற்கிறபடியாக அசைவது கடினம், தடை கூடும், கதி குறையும். இதாலில் அசாதாரணமாக இந்த லிதியம் தாக்கத்தொடரில் மின்ரசாயனத்தை மேலே நிற்கிறேன். மற்றும்படி இது எந்த முரண்பாடும் ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட கொண்டது அல்ல. மற்றும்படி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏனைய தொடர்கள் சரியாக இருக்கு. இதில் உலோகங்களை மட்டும் கருதுவது நீங்கள் ஓஎல்ல படித்த தாக்கத்தொடர். உலோகம் மட்டுமல்ல, வாயு மின்வாய்கள், வேறு தாழ்த்தேற்றல் மின்வாய்கள், உதாரணமாக MnO4 அமில ஊடகத்தில் MnO4- Mn2+, இவையெல்லாம் இங்கே அமைகின்றன. இதை வைத்து கொண்டு தான் நாங்கள் சில இடங்களில் இந்த தாக்கம் சாத்தியமாக நடைபெறுமா என்பதை சொல்லுகின்றோம். இதை ஒட்சியேற்றுமா இல்லையா என்று சொல்லுகின்றோம். பின்பு ஒரு சந்தர்ப்பம் வரைக்க நான் அதை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். நல்லது மாணவர்களே, அடுத்த விடயத்துக்குள்ளே செல்கிறேன். இந்த மின்ரசாயன தொடரை தொடர்ந்து நாம் மின்ரசாயன கலங்கள் என்ற எண்ணக்கருவுக்குள் நுழைகிறோம். இது புதினமானதல்ல, ஏற்கனவே வந்த விடயங்கள் தான் இப்பொழுது தொகுப்பிலே வருகிறது. 2 எளிய மின்வாய்களை ஒரு மின் சுற்று பூர்த்தியாகும் வண்ணம் வெளிச்சுற்றை கம்பியாலும் கரைசல்களை உப்பு பாலம் அல்லது நுண்துளை தடை கொண்டு இணைப்பதன் மூலமும் ஒரு எளிய மின்ரசாயன கலத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வகையிலே ஒரு உதாரணமாக நியம நாக செப்பு மின்ரசாயன கலத்தை இப்பொழுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதிலே இந்த நாக மின்வாயின் அழுத்தம் -0.76 வாட்ஸ், நியம செப்பு மின்வாய்க்கு 0.34 வாட்ஸ். இதில் ஒரு முக்கியமான விடயம், இந்த E ஸ்டாண்டர்ட் <0 மறையானதென்றால் ஐதரசனை விட அவருக்கு இலத்திரனை இழக்கும் தகவு கூட. நேரானதாக இருந்தால் இலத்திரனை இழக்கும் தகவு ஐதரசனை விட குறைவு. ஆனபடியால் நாகத்துக்கு இலத்திரனை இழக்கும் தகவு ஐதரசனுடன் ஒப்பிடும் போது கூட செம்புக்கு சியுக்கு இலத்திரனை இழக்கிற தகவு ஐதரசனை விட குறைவு. இதனால் இந்த இந்த சமநிலைகளில் இந்த நாகத்தின் சமநிலையில் கூடுதலாக அது இடதுபுறம் நகர்கிறது. செப்பின் சமநிலை ஒப்பீட்டளவில் வலதுபுறம் கூட இருக்கு. ஆகவே ஒப்பீட்டளவில் நாகத்தில் இலத்திரன் அடர்த்தி கூடும். இதனால் நீங்கள் இந்த 2 மின்வாய்களுக்கும் இடையில் ஒரு அழுத்த வேறுபாடு, ஏற்ற வேறுபாட்டை காணலாம். ஏன்? நாகத்தில் சமநிலை இடதுபுறம் செல்லும் கூடுதலாக, அப்போ அங்கே இலத்திரன் நடத்தி கூடும். நாகம் இலத்திரனை இழக்கிறது கூட நடக்கும். செம்பில் இலத்திரனை இழக்கிற தன்மை குறைவண்டபடியாக வலதுபுறம் நகரும். ஆகவே அங்கே இந்த இலத்திரன் அடர்த்தி நாகத்துடன் ஒப்பிடும்போது குறைவு. நல்லது, இதான் அழுத்த வேறுபாடு என்று சொன்னேன். இப்பொழுது தொடர்ந்து பாருங்கள். நாம் தொடர்ந்து இங்கே அவதானித்தால் இந்த 2ஐயும் நாங்கள் இணைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி வெளிச்சுற்றி ஒரு கம்பியால் இணைக்கிறேன், கரைசல்களை ஒரு உப்பு பாலம் கொண்டு இணைக்கிறேன், அல்ல ஒரு நுண்துளை பாண்டத்தால் இணைக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்றால், இந்த நாகத்துக்கு இலத்திரனை இழக்கிற தன்மை கூட இருக்கிறபடியா நாகம் இலத்திரனை இழந்து
Zn2 மைனஸ் Zn2 ப்ளஸ்ஸாக மாறும். Cu2 ப்ளஸ் இலத்திரனை ஏற்று Cuவாக மாறும். அதால் ஒரு இலத்திரன் பாய்ச்சல் நாகத்திலிருந்து செம்புக்கு நிகழும். இந்த வெளிச்சுற்றில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ இலத்திரன் பாய்ச்சல் நாகத்திலிருந்து செம்புக்கு நிகழும். ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், இந்த ஒரு இலத்திரன் பாய்ச்சல் நாகத்திலிருந்து செம்புக்கு போகிறபடியா செம்பில இருந்து நாகத்துக்கு மின்னோட்டம் செல்லும். எனவே செம்பு நேர்முனைவு, நாகம் எதிர்முனைவு. அந்த விட கவனிக்கணும், நேர்முனைவு செம்பு, எதிர்முனைவு. ஆனால் நாகத்தில் ஒட்சியேற்றம் நடக்கும். நாகம் இலத்திரனை இழந்து கரையும். ஒட்சியேற்றம் நடைபெறுவதனால் அதற்கு பேர் அனோட். தாழ்த்தல் நடைபெறும் இடம் செம்பு, கேதோட். ஆனால் கேதோட்டு தான் பேட்டரியில நேர்முனைவு. ஒரு பேட்டரியில அனோட்டு மறைமுனைவு. அன்றைய தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அனோட் என்றது எப்போதும் பாசிட்டிவ் என்றோ, கேதோட் என்றது எப்போதும் நெகட்டிவ் என்றோ இல்லை. அது ஒட்சியேற்றப்படுவது அனோட், தாழ்த்தப்படுவது கேதோட். ஒரு பேட்டரியில நேர்முனைவு கேதோட், எதிர்முனைவு அனோட். ஏன்னா இதுகளை குறிக்க சொல்லி கேட்பார்கள், கேட்டுள்ளார்கள். ஆனால் நாங்கள் பிறகு மின்பகுப்பு கலங்களை படிக்கும்போது அந்த முரண்பாட்டை சொல்லித்தருவோம். சரி, அப்போ இதுதான் ஒரு எளிய நாக செப்பு மின்வாய். இந்த கரைசல்களை நாங்கள் ஒரு உப்பு பாலத்தால் இணைக்கின்றோம். அந்த உப்பு பாலத்தின் பதார்த்தங்களாக முன்பும் சொல்லியிருந்தேன். பொட்டாசியம் குளோரைட், அமோனியம் குளோரைட், பொட்டாசியம் நைட்ரேட் போன்றன பயன்படுத்தலாம். புரிதொரு பாஸ் பேப்பர் வினாவிலையும் அதை பற்றி கதைப்போம். இந்த உப்பு பாலத்தின் நோக்கம் என்ன என்பது உங்களுக்கு பின்னர் தரப்படும். இங்கே கலத்தாக்கம் எழுத தெரிய வேண்டும். Zn பிளஸ் Zn திண்மம் பிளஸ் Cu2 பிளஸ் அளிப்பது Zn2 பிளஸ் பிளஸ் Cu சாலிட். ஒரு கலத்தின் குறியீடு இங்கே பாருங்க. இந்த கலத்தின் குறியீடு மிக முக்கியமான ஒன்று. Z எப்போதுமே இடதுபுறம் அனோட்டு குறிக்கப்பட வேண்டும், அதாவது எதிர்முனைவு. வலதுபுறம் கேதோட்டு குறிக்கப்படும், நேர்முனைவு. தாக்கம் நடைபெறுகின்ற ஒழுங்கில் குறிக்கப்பட வேண்டும். நாகம் இலத்திரனை இழந்து Zn2 பிளஸாக வருகிறது. அப்போ Zn திண்மம் ZnSO4 aqueous என்று நீங்கள் போடலாம், Zn2 பிளஸ் aqueous என்றும் போடலாம். அதே போல CuSO4 aqueous என்று போடுங்கள், அல்லது Cu2 பிளஸ் aqueous என்று போடுங்க. அங்கே இடையில் ஒரு சில Cu திண்மம். இந்த ரெண்டு மின்வாய்களின் இணைப்பு ஒரு உப்பு பாலமாக இருந்தால் ஒரு சமாந்திர குறியீடு. நியம மின்வாய்கள் என்றால் அந்த செறிவுகளையும் தயவு செய்து குறியுங்க, இல்லாவிட்டால் தேவையில்லை. இங்கே நான் இது ஒரு பொதுவான மின்கலந்தான் தந்திருக்கிறேன், எனவே நான் செறிவை பற்றி குறிக்கவில்லை. ஆனால் ஒரு மூலர் சிங்க் சல்பேட், ஒரு மோலர் கொப்பர் சல்பேட் என்று தந்தால் செறிவை குறியுங்க. அனோட்டு கேதோட்டு, அதில் எதிர்முனைவு நேர்முனைவு, இலத்திரன் ஃப்ளோ, அந்த வாட் மீட்டர், இவ்வளவும் குறித்து காட்ட வேண்டும். நல்லது, அடுத்து தொடர்ந்து செல்கிறேன். இந்த உங்களுக்கு அடுத்த அம்சம் என்னென்று கேட்டால், இப்படி இணைக்க என்ன நடக்குது? இந்த Zn2 பிளஸ் சக 2 இலத்திரன் Zn என்ற சமநிலையில் இலத்திரன்கள் அகற்றப்படுது. வெளிச்சுற்றால செம்பு கோடினம். இப்போ அந்த சமநிலை குழம்பிடும். அப்போ லிட்ஜெட்லியரின் தத்துவப்படி இலத்திரனை அகற்ற அகற்ற அந்த சமநிலை Zn2 பிளஸாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த ஒரு பக்க தாக்கம்தான் குறிப்பிடப்படல் வேண்டும். இங்கே மீளந்தாக்கம் குறிப்பிட வேண்டாம், ஒட்சியேற்ற தாக்கம் மட்டும். இதனை நாம் அடைக்கல தாக்கம் என்று சொல்கிறோம். அத்துடன் மீளவும் வலியுறுத்துகிறேன், Zn அனோட்டு
நல்லது. அடுத்ததை பாருங்க. இந்த செப்பு மின்வாயின் அழுத்தம் நாகத்தை விட உயர்வு ஆனபடியா அங்கே நாகத்திலே இழக்கப்பட்ட இலத்திரங்கள் வெளிச்சுற்றினூடு செப்புக்கு செல்ல அந்த சமநிலையும் குழப்பப்படும். அப்ப இலத்திரங்கள் சேர்வதால Cu2++2e அளிப்பது செம்பு என்ற மட்டும் நடக்கும். அதாவது லிச்சர்லியரின் தத்துவப்படி அந்த சமநிலை குழம்பிடும். ஆகவே இணைத்த பின் அங்கே நடைபெறும் தாக்கத்தை கவனியுங்கள். Cu2++2e செம்பு திண்மம் தாழ்த்தல் தாக்கம், இது அரைக்கலை தாக்கம். ஆகவே தான் செம்பு கேதோட். அப்ப இந்த அரைக்கலை தாக்கங்கள் என்ற சொற்களை விளங்கிக் கொள்ளுங்க இல்லையா? அது அனோட்லேயும் நடக்குது, கேதோட்லேயும் நடக்குது. நீங்கள் அங்கே எக்ஸாமில் கேட்டால் அனோட்டில் என்று எழுதித்தான் எழுதுங்க, கேதோட்டில் என்று எழுதித்தான் இந்த அரைக்கலை தாக்கங்களை எழுதுங்க. இந்த ரெண்டு அரைக்கலை தாக்கங்களையும் இணைத்து எழுதினால் உங்களுக்கு ஒரு கலத்தாக்கம் கிடைக்கும். அங்கே பாருங்கள், மேலே திரும்பவும் எழுதி காட்டியிருக்கிறேன். ஒரு சிஏட்டம் எது, தாழ்த்தல் எது, கலத்தாக்கத்தை பாருங்கள். அதுதான் இந்த தேறிய கலத்தாக்கம். ஏயையும் பியையும் Zn திண்மம் பிளஸ் Cu2+aqueous அளிப்பது Zn2+aqueous ஆக Cu திண்மம். பிசிக்கல் ஸ்டேட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலத்தாக்கத்தில் நீங்கள் செறிவுகளை ஒன்றும் போட்டு காட்ட தேவையில்லை. கலங்களின் மின்வாயில் குறியீடுகளில் கலத்தின் குறியீடுலாம் அது தேவை. இத்தகைய கலங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் கல்வானிக் செல்ஸ், கல்வானியின் கலங்கள் அல்லது வோல்டெக் கலங்கள் என்று சொல்வார்கள். இந்த கல்வானி என்ற ஒரு சயின்டிஸ்டை நாங்கள் கௌரவிக்கிறதுக்காகத்தான் அந்த பெயர் அங்கே கொடுபடுகிறது. இந்த கல்வனோமீட்டர் என்ற லேப்பில் இருக்கிறது, அதுவும் அது மாதிரி தான். அதே போல் வோல்ட்டாவை கௌரவிக்கிறதுக்காக வோல்ட் மீட்டர். இங்கே இந்த கலங்களில் ரெண்டு பேர்ட்ட பேரும் வரும். பொதுவான பேர் அவர்கள் கண்டுபிடித்த வேண்டில்லை. ஏனென்றால் இந்த மின்னோட்டம் ஒன்று உருவாகும் என்ற எண்ணக்கருவை முதல்ல காட்டி கொடுத்தவர் இந்த கல்வன். கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வகுப்பில் இந்த தவளை பரிசோதனை, தவளையை வெட்டி சோதிக்க அந்த ரெண்டு வெவ்வேறு உலோகங்கள் அல்ல கத்தியனோ தச்செயலா தொடர்பு படைக்க அந்த கால்கள் அதிர்கின்றன என்று சொல்லி அந்த கல்வன் அந்த முதல்ல இந்த மின்னோட்டம் உருவாகிற எண்ணக்கருவை கொண்ட அதில் இருந்து தான் பிறகு இந்த வோல்டாவின் ஒரு கலம் வந்தது. ஒரு கரைசலுக்குள்ளே, ஒரு அமில கரைசலுக்குள்ளே ரெண்டு வெவ்வேறு உலோகங்களை செம்பை நாகத்தை இணைப்பதன் மூலம் ஒரு மின்கலம் உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தான் இந்த டேனியல் கலம் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த கலம் உருவாகினது. இந்த டேனியல் கலம் தான் இந்த நாகசெப்பு மின்ரசாயன கலம். இது டேனியல் என்றவர் கண்டுபிடிச்சவர். என்றாலும் முழு கலங்களையும் நாங்கள் சிறப்பாக கல்வனிக் கலங்கள் என்று சொல்கிறோம். அது அவையை கௌரவிக்கிறதுக்காக. மற்றபடி இது டேனியல் கலம். நல்லது மாணவர்களே, அடுத்த பாருங்கள். இதில் ஒரு சின்ன குறிப்பு. ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் சுயாதீனமற்ற தாக்கத்தை வெளியிலிருந்து மின்னோட்டத்தை கொடுத்து நிகழ்த்தின் அது மின் பகுப்பு கலம், எலக்ட்ரோலிட்டிக் செல். இந்த மின்கலங்கள், மின்ரசாயன கலங்கள் எல்லாம் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ். அதில் உருவாகிற மின்னோட்டத்தை கொண்டு ஒரு ஒரு மின்பகு பொருளுக்குள்ளே செலுத்தினா அங்கே சாதாரணமாக நடைபெறாத ஒரு தாக்கத்தை, நான் ஸ்பான்டேனியஸ் தாக்கத்தை அது நிகழ்த்தும். அதான் மின் பகுப்பு கலம். அப்போ ஒரு மின் ரசாயன கலத்தின் மூலம்தான் ஒரு மின் பகுப்பு கலம் உருவாகின்றது. இந்த மின் ரசாயன கலங்களை தான் நாங்கள் கல்வனின் கலங்கள் என்று சொன்னோம். அடுத்ததாக கவனியுங்கள், இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு. இந்த நியம நாக செப்பு மின்ரசாயன கலத்தில் வெளியே இருந்து ஒரு எதிர்த்திசை அழுத்தத்தை பிரயோகித்தார். அதாவது எதிர்க்கரையால் ஒரு மின்னோட்டத்தை கொடுத்தால் அந்த வெளியே இருந்து பிரயோகிக்கப்படும் எதிர்த்திசை அழுத்தம்
1.1 வோல்ட் ஆகும் வரை அந்த மின்ரசாயன கலத்தின் தாக்கங்கள் நிகழும். ஆனால் வெளி அழுத்தம் 1.1 வோல்ட்ஸில் வந்துட்டால் கலத்தாக்கம் நின்றுடும். அது மின்னோட்டம் நிகழாது. காரணம் என்னென்னா, இந்த நியம நாகசப்பு மின்வாய் கலத்தின் மின்வாய் அழுத்தம் அந்த இஎம்எஃப் இல்லையா, இஎம்எஃப் வந்து 1.1 வோல்ட்ஸ். அப்போ அதுக்கு எதிரான ஒன்றை சமமானதும் எதிரானதுமானதை வெளியிலே இருந்து கொடுத்தால் அந்த மின்வாயின் அழுத்தம் மின்வாயின் மின்னோட்டம் நின்றுடும். அதை விட நீங்கள் கூட கொடுத்தால், இந்த 1.1 வோல்ட்ஸை விட கூட கொடுத்தால், இப்போ ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அதாவது இங்கே பாருங்கள், இப்படி ஒரு தாக்கம் சாத்தியமாக இருக்கு. ஆனால் நல்லா கவனிங்கள், கொள்கை அளவில் இது தவறு, நடக்காது. நாகம் செம்ப இடம்பெயர்க்கும், செம்பு இடம்பெயர்க்காது. காரணம் நாகம்தான் மின்ரசாயன தொடரில் மேலே இருக்கு. ஆனால் நாங்கள் புறத்தே இருந்து 1.1 வோல்ட்ஸை விட கூடிய அழுத்தத்தை அங்கு பிரயோகிக்கும் போது இந்த தாக்கத்தை செயற்படுத்தலாம். இதைத்தான் மின் பகுப்பு என்று சொல்கிறோம். அப்போ மின் பகுப்புன்றதை தெளிவாக விளங்குங்கள். ஒரு நான் ஸ்பான்டேனியஸ், சாதாரணமாக சுயாதீனமற்ற ஒரு தாக்கத்தை ஒரு ஸ்பான்டேனியஸ் சுயாதீன தாக்கத்திலிருந்து உருவாகிற மின்னோட்டத்தை கொண்டு நிகழ்த்துகிறோம். வெளியில இருந்து ஒரு மின்னோட்டத்தை செலுத்தி நிகழ்த்துகிறோம். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடயத்துக்கு செல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த கல அழுத்தம் செல் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுறது என்ன? இந்த ரெண்டு மின்வாய்களுக்கும் இடைப்பட்ட அழுத்த வேறுபாடு. இன்னும் தெளிவாக சொன்னால், மின்னோட்டம் நிகழா நிலையில் ஒரு திறந்த சுற்றில் இந்த இரு மின்வாய்களுக்கும் இடைப்பட்ட அழுத்த வேறுபாட்டை நாம் அந்த கலத்தின் அழுத்தம் இஎம்எஃப் என்று சொல்கிறோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், மின் இயக்க விசை என்று சொல்கிறோம். அந்த கலத்தின் அழுத்தம். அதிலே ஒரு முக்கியமான விடயம், இந்த கலத்தின் அழுத்தம் அங்கே விடையாது பாருங்கள், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்படி கணிக்கிறது? அந்த கணிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறோம். என்ன வழி? அதுக்கிடையில் இன்னும் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன். இந்த திரவ சந்தி அழுத்தம் என்ற சொல்லி இருக்குது. இந்த மின்பகு கரைசல்களை நீங்கள் ஒரு உப்பு பாலத்தால் இணைக்க சொன்னேன். ஏனென்றால் இந்த மின்பகு கரைசல்களுக்கு இடையில் ஒரு ஏற்ற வேறுபாடு இருக்கு. இப்போ நாக மின்வாயில் நாகம் கரைகிறது கூட இருக்கிறபடியே பாசிட்டிவ் அழுத்த கூட இருக்கு. செப்பு மின்வாயில் Cu2+ படிகிற கூட, நாகத்தில் நாகம் கரைகிறது கூட Zn2+ கூடும். செப்பு மின்வாயில் செம்பு Cu2+ படிகிறது கூட நேரழுத்தம் குறையும். இந்த வேறுபாட்டால் இந்த கரைசல்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு அழுத்த வேறுபாடு வரும். அந்த கரைசல்கள் சந்திக்கிறதுக்கு குறுக்காக அவையின் அந்த பவுண்டரி எல்லைக்கு குறுக்காக ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கு. அது சொல்றார்கள் மேலதிக அழுத்த வேறுபாடு ஒன்று அங்கே இருக்கு. அதை குறைக்கிறதுக்காகத்தான் உப்பு பாலம் பயன்படும். அப்ப தற்செயலாக இது முந்தைய முருகா வந்த கேள்வி, உப்பு பாலத்தின் பயன் யாதென கேட்டால், அந்த மின்பகு கரைசல்களின் எல்லையில் ஒரு குறுக்காக ஒரு மேலதிக அழுத்த வேறுபாடு ஏற்படும். அதனை குறைப்பதற்காகத்தான் இந்த உப்பு பாலம். உண்மையாக சொன்னால் இந்த நேரங்கள் அங்காலையும் மறையங்கள் மாறியும் அசைந்து அதை பேலன்ஸ் பண்ணி, சரியா? அப்போ இந்த திரவ சந்தி அழுத்தம் அது தொடர்பாக உப்பு பாலம். இந்த பாயிண்ட்ஸை கவனிங்க. இது நீங்கள் மீண்டும் இந்த இந்த யூடியூப்பில் போய் பிறகும் பார்க்கலாம். தேவையான இடங்கள் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலதிகமாக உங்களுடைய இந்த கை நூல் அல்லது வள நூல் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். நல்லது. அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். இப்பொழுது
ஒரு மின்கலத்தின் மின்வாய் அழுத்தத்தை எப்படி கணிக்கிறது அல்லது அளக்கிறது? கணிக்கிறது. பாருங்கள், நியம நாகசெப்பு மின்வாய், அவற்றை குறியீடு தெளிவாக தரப்பட்டிருக்கு. Zn solid Zn2 plus aqueous 1 molar, அதாவது 1 mol decimeter minus 3 solution, 1 molar solution. Cu2 plus aqueous அதுவும் 1 molar. ஆனால் சில ஆங்கில புக்ஸ்லே 1 கேபிட்டல் என்று போடுகிறார்கள். எமது நாங்கள் எங்கென்ற வழக்கத்தில் 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 தான் சொல்லுகிறோம். 1 molar போடப்பட்டிருக்கு. இடையில உப்பு பாலம். இங்கே இந்த இஎம்எஃப் எப்படி கணிக்கப்படும் என்றால், ஏன்னா இந்த விதி எப்போதும் இடதுபுறம் என்ன எழுதப்படும்? அனோட் அல்லது மறை மின்வாய், வலதுபுறம் கேதோட் அதாவது நேர் மின்வாய். ஆனபடியா இந்த இ செல் என்றது இ ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் இ லெஃப்ட் ஹேண்ட் அப்படி எழுதினா போதும். அல்லது அங்கே பாருங்கள் இ கேதோட் மைனஸ் இ அனோட் என்று எழுதினா போதும். அந்த வகையில் இந்த கலத்தின் மின்னியக்க விசையை பாருங்கள், செம்பு மின்வாயின் அழுத்தம் மைனஸ் நாக மின்வாயின் அழுத்தம் வித்தியாசம் 1.10 வாட்ஸ். இதில் ஆனபடியாக கல தாக்கமும் ஒரு பக்க தாக்கமாகவே எழுதப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கே, இந்த மின் ரசாயன அதாவது இந்த ஒரு மின் கலத்தின் மின்னியக்க விசை ஒருபோதும் மறையாக அமையாது. மறையாக அமைந்தால் அது நடைபெற மாட்டாது. அப்படி ஒரு தாக்கம் நடைபெற மாட்டாது, சுயாதீனம் அற்றது. இங்கே அதன்படியா நீங்கள் பிளவிட்டாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. சில மைனஸில் வந்தால் ஓ நாங்கள் பிளவிட்டுட்டோம்னு கண்டுபிடிச்சிருவீங்க. மாறி எழுதி போட்டோம் என்று திருத்தலாம். சரியா? அது மாறி நடக்கிறதில்ல மின் பகுப்பில், இங்கே இல்லை, மின்கலத்தில் இல்லை. சரி, அப்போ இதில் நீங்கள் இப்படி எழுதலாம். இல்லை நாங்கள் எழுதின மாதிரி இ ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் இ லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்று போடலாம். இ கேதோட் மைனஸ் இ அனோட் என்று போடலாம். எதை போட்டாலும் சரி, அல்லது இப்படி குறியீட்டாலையும் எழுதுங்க. ஆன்சர் மிக முக்கியம். குறியீடு எப்போதுமே அது ப்ளஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் போடாட்டி பரவாயில்லை, அது ப்ளஸ்லாம் இருக்கும். மைனஸில் ஒரு காலமும் வராது. நல்லது மாணவர்களே, இப்பொழுது இந்த மின் ரசாயன கலத்தின் மின்னியக்க விசை எப்படி கணிக்கலாம், அந்த மின்கலத்தின் தாக்கம் இப்படி எழுதப்படும். 2 அரைக்கல தாக்கத்தையும் கூட்டினா கலத்தாக்கம். அந்த மின் ரசாயன கலத்தின் குறியீட்டில் செறிவுகள் குறிக்கப்பட வேண்டும். வெப்பநிலை பொதுவாக குறிப்பதில்லை, குறித்தால் நன்று 25 பாக சி. அது வாயு மின்வாய்கள் இல்லாதபடியால் அமுக்கம் அவசியம் அல்ல. நல்லது, இப்பொழுது நான் அடுத்த விடயத்துக்குள் செல்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு மின்கலம், நியம செம்பு நியம வெள்ளி மின்வாய்களை இணைப்பதனால் வார மின்கலம். இதே இந்த எக்ஸாம்பிளை தாரம் என்றால், இதில் 2 பேற்று அழுத்தமும் நேரானது. Cu2 plus Cu மின்வாய்க்கு ப்ளஸ் 0.3 வாட்ஸ், Ag plus Ag plus 0.80 வாட்ஸ். அப்படி என்றால் இதனால் ஒரு மின்கலத்தை ஆக்க முடியுமா? ஆக்கலாம். அழுத்தம் கூடியது வெள்ளி மின்வாய், அழுத்தம் குறைந்தது செப்பு மின்வாய். ஆனபடியா இவற்றை இணைக்கும் போது ஒரு மின்னோட்டம் பிறப்பாக்கப்படும். இதிலே வெள்ளி கேதோட் நேர்முனைவு, செம்பு அனோட் மறைமுனைவு. அந்த வகையிலே அந்த நடைபெற தாக்கங்களையும் தந்திருக்கிறேன். செம்பு ஒட்சியேற்றப்படுது அனோட், வெள்ளி அயன்கள் தாழ்த்தப்படுகின்றன கேதோட். ஆகவே கலத்தாக்கம். அந்த கலத்தின் குறியீடு. அப்போ இதிலே நாங்கள் வலியுறுத்த வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், நீங்கள் இந்த அழுத்தம் 2 பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஒரு மின்கலத்தை அமைக்கலாம். அழுத்தம் 2 நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஒரு மின்கலத்தை அமைக்கலாம். ஆக வேறுபாடு, இந்த அழுத்த வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அழுத்தம் கூடியதில் இருந்து குறைந்ததுக்கு மின்னோட்டம் நிகழும் வெளிச்சுற்றில்.
அல்லது மாறி சொன்னால் இலத்திரன் பாய்ச்சல் அழுத்தம் குறைஞ்சதுலேருந்து கூடக்கு போகும். அழுத்தம் கூடியது கேதோட், நேர்முனைவு குறைஞ்சது. அப்போ அதையும் மைனத்தில் வைத்து கொள்ளுங்கள். நல்லது. அடுத்த விடயத்துக்குள்ளே செல்கிறேன். இங்கே பாருங்க. அப்போ அந்த கலத்தின் மின்னியக்க விசையை கூட கணிச்சு காட்டியிருக்கிறேன். அது வழக்கமான முறை. ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளஸாக தான் வரும். அப்போ அதை மீண்டும் இறுக்கமாக வலியுறுத்துகிறேன். மின்னியக்க விசை நேரானதாயின் அத்தாக்கம் சாத்தியம், பீசிபிள். மறையானதாயின் நான் பீசிபிள். இது கன இடங்களை உங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த மின் ரசாயனம் பற்றிய வினாக்களை அடுத்த வாரத்தில் செய்யும்போது அதை பற்றி கதைப்போம். சரி, இப்போ நான் அடுத்த கட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். இங்கே பாருங்கள். இந்த ஒரு ஐடியா. சாதாரணமாக உங்கள் பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் இத்தகைய ஒரு மின்கலம்தான் இருக்கு. வெளியில் ஒரு செப்பு கலம் இருக்கலாம், அல்லது வெளியில் ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள ஒரு செப்பு கோல் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள ஒரு நுண்துளை பாண்டம், அந்த நுண்துளை பாண்டத்துக்குள்ள சிங்க் சல்பேட் கரைசல் இருக்கு. நீங்கள் நினைக்கும் போது ஒரு மின்கலம் பிறப்பாக்கப்படும். ஆனால் இதில் குறியீடு போடைக்க தட் இஸ் இம்பார்ட்டன்ட். டாட் டாட் டாட்ஸ், அதாவது அந்த இணைப்பு ஒரு புள்ளடி குறியீடுகளால் தரப்பட வேண்டும். அந்த இணைப்பை புள்ளடிகளால் போடுங்க. உப்பு பாலம் அல்ல, அதாவது 2 சமாந்திர கோடு அல்ல, டாட் 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 லைன்ஸால் அதை போட்டு விடுங்க, புள்ளடிகளால் போடுங்க. அது மிக முக்கியம். இது சாதாரணமாக லேப்பில் நீங்கள் செய்யக்கூடியது, எளிமையாக செய்யக்கூடியது. அல்ல உங்கள் லேப்பில் இந்த மின்கலம் அமையும். அது இந்த குறியீட்டுக்காகத்தான் இதை வலியுறுத்தினேன். அடுத்ததாக இங்கே பாருங்கள். அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மின்வாய் அழுத்தத்தை என்ன பாதிக்கும். லிட்செட்லியரின் தத்துவப்படி இந்த மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கும் காரணிகள் வெப்பநிலை, மின்வகு பொருளின் செறிவு, மின்வகு பொருளின் தன்மை, வாயுவனின் வெளியமுக்கம், மற்றது மின்வகு பொருளின் வகை. அதாவது அது மின்பாவு பொருளா, வெண்மின்பாவு பொருளா, உருகு நிலையில் செய்யப்படுறதா என்பதை பற்றி வரும். அது அடுத்த விஷயம். அப்போ லிட்செட்லியரின் தத்துவத்துக்கு அமைகிற எல்லாரும் இங்கேயும் வரும், ஏனைய சமநிலைகளை போலவே. அதிலே ஒரு சின்ன நுணுக்கங்கூட உண்டு. இருவேறு செறிவுள்ள ஒரே பதார்த்தத்தின் கரைசல்கள், அதுக்குள்ளாலே நீங்கள் ஒரு மின்வாய் அமைக்கலாம். என்ற செறிவு மாறுபட்டால் மின்வாய் அழுத்தம் மாறுபடும். சரி, நான் இப்பொழுது அடுத்த விடயத்துக்குள் செல்கிறேன். அடுத்த அம்சம் என்ன? இங்கே பாருங்கள். இன்னும் ஒரு வகை மின்கலம். இதான் சாதாரண லக்லாஞ்ச் செல் என்று சொல்லப்படுகிறது. இதிலே வெவ்வேறு வகை உண்டு. நீங்கள் சாதாரண டோர்ச் பேட்டரிக்கு பயன்படுத்துகின்ற உலர் மின்கலங்கள் லக்லாஞ்ச் கலங்களாக இருக்கின்றன. இது சாதாரண உண்டு. இதை விட இப்பொழுது அல்கலைன் பேட்டரிஸ், கார மின்கலங்கள் என்றெல்லாம் அமைக்கிறார்கள். இந்த லக்லாஞ்ச் மின்கலத்தை ஒரு வடிவாக கவனியுங்க. இந்த லக்லாஞ்ச் மின்கலத்தில் மின்பகு பொருள் அமோனியம் குளோரைடும் ஜிங்க் குளோரைடும். ஆனால் இவை ஒரு பேஸ்ட் பசியாக்கி ஒரு மெசலின் துணிக்குள்ள கவருக்குள்ளே வச்சிருப்பின. இல்லாட்டி கரைசலாக பாவிச்சா வெளியில் கசிஞ்சிடும். அதில் நேர்முனைவாக கார்பன் ரொட்டும் கார்பன் கோலும் அதை சூழ, அங்கே படத்தில் காட்டப்படுது, அதை சூழ MnO2 மேங்கனீஸ் டை ஆக்சைடும் இருக்கு. அதை விட அந்த கார்பன் ரொட்ஸை நாங்கள் ஒரு கார்பன் தூளும் மேங்கனீஸ் டை ஆக்சைடு கொண்ட ஒரு கலவைக்குள்ள இந்த கார்பன் ரொட்ஸையும் வச்சிருக்கிறோம். சரியா? கார்பன் ரொட்ஸையும் அதுக்குள்ள வச்சிருக்கிறோம். சரியா? இந்த ரெண்டையும் அதுக்குள்ள வச்சோன்னா இந்த இது செய்யப்படுது. நல்லது. இங்கே பாருங்கள். இதில் அமோனியம் குளோரைடு மற்றது சிங் குளோரைடு பசை. எதிர்முனைவாக ஜிங்க். நீங்கள் சாதாரண ஒரு பேட்டரியை வெட்டி பார்த்தா அளவும் தெரியும்.
அனோட்டில் நடக்கிற தாக்கம் என்ன? Zn திண்மம் அளிப்பது Zn2 + 2e எதிர்முனைவு. கேதோட்டில் நடக்கிற தாக்கம் என்ன? அமோனியம் அயன்கள் MnO2ஆல் சேர்ந்து இலத்திரனையும் ஏற்று Mn2O3யும் நீரும் அமோனியாவும் வரும். இந்த தாக்கத்தையும் வடிவா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது என்ன? எளிய லக்லாஞ்சி கலம். அதில் அப்போ மின்வாய், மின்பகு பொருள் இவற்றை மனதில் வைக்க வேண்டும். இந்த பழைய காலத்தில் MnO2 என்ற பர்பஸ் அது ஒரு முனைவழி பொருள் என்று சொல்வார்கள் MnO2. ஏனென்றால் அந்த உண்மையாக அமோனியம் அயன் H+ வச்சிருக்கிறார், அது இலத்திரனை ஏற்று H2ஆ மாறும். அந்த ஹைட்ரஜன் பபிள்ஸ் அந்த காவனச்சுத்தி படிஞ்சிடும். அதை தடுக்கத்தான் இந்த MnO2. அந்த MnO2 என்ன செய்யுதுண்டா H+ வர விடாது, ஒரு CH விட்டுடும். அப்போ உங்களுக்கு தான் MnO2 தாழ்த்தப்பட Mn2O3யும் அமோனியா தான் வெளிவரும், ஹைட்ரஜன் வெளிவார இல்லை. அதால் இந்த MnO2 ஒரு முனைவழி பொருள் என்று முற்காலத்தில் சொன்னார்கள். இப்பொழுது அது அவ்வாறு இல்லை. இந்த வகையிலே நான் உங்களுக்கு EH அமைப்பு கலத்தையும் இறுதியாக சொல்லிவிடுகிறேன். சாதாரண கார்பெட்டியில் பாவிக்கிறது. மின்பகு பொருள் ஐதான சல்பியூரிக் அமிலம். நேர்முனைவு PbO2 லித்தாஜ், மறைமுனைவு லெட். தாக்கங்களை அப்படியே நீங்கள் ஞாபகத்தில் வர வேண்டும். அது நாங்கள் இங்கே மின் இறக்கப்படும் போது நடைபெறுற தாக்கங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். கேதோட்டில் என்ன, அனோட்டில் என்ன. அப்போ இதிலையும் நீங்கள் மறக்க வேண்டாம், இதுக்கு நீங்கள் மீள் மின்னேற்ற படைக்க மாறி நடக்கும். நல்லது மாணவர்களே, இன்றைய தினத்திலே உங்களுக்கு நான் இந்த மின் ரசாயன கலங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அதில் பொதுவாக இந்த கல்வனிக் கலங்கள் என்று சொல்லப்படுபவை. அதில் தொடர்ந்து என்ன சொல்லியிருந்தேன், அந்த கல்வனிக் கலங்களில் அவை எளிமையான மின் ரசாயன கலங்கள். பொதுவாக இந்த கல்வனிக் கலங்கள் அல்ல டேனியல்ஸ் இவையெல்லாம் முதற்கலங்கள். முதற்கலம் என்றால் மீள மின்னேற்றப்பட முடியாத. அடுத்ததாக ஒரு கலம் அறிமுகப்படுத்தினேன், EH சேமிப்பு கலம். அது மீள் மின்னேற்றப்படக்கூடிய ரீசார்ஜபிள். அதை துணைக்கலம் என்று சொல்வோம். இல்லை, முக்கியமாக இந்த EH சேமிப்பு கலத்திலையும் லக்லாஞ்ச் கலத்திலையும் தாக்கங்களையும் மின்பகு பொருளையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விடயம் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில். என்றாலும் நாங்கள் கூடுதலாக இதுவரையும் வந்த வினாக்களில் கல்வனிக் கலங்களோடு தொடர்புடைய வினாக்கள் தான் போட்டுக்கிறார்கள். ஆனால் பல்தேர்வு வினாக்களில் இந்த லக்லாஞ்ச் கலம், EH சேமிப்பு கலத்தின் ஐடியாக்கள் வரலாம். ஆனால் அவை உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான விடயங்கள். EH சேமிப்பு கலமும் லக்லாஞ்ச் கலமும் நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். ஒரு EH சேமிப்பு கலம் ஃபங்க்ஷன் பண்ணிக்க அது அந்த நீர் ஆவியாக போடும். அதுதான் நாங்கள் ஒரு ஓஃப்ளோ பைப் ஒன்று இருக்கும். அதால் அந்த செறிவு நீர் குறைய குறைய அந்த கரைசல் அமிலத்தின் செறிவு கூடும், கரைசல் மட்டும் குறைஞ்சு கொண்டு வரும். அதுக்காகத்தான் இடையில் பேட்டரிக்கு ஆசிட் விடுறது, நீர் விடுவார்கள். ஆசிட் தேவையில்லை, நீர் விடுவார்கள். அது சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சின்ன விடயம். இதையும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. மற்றும்படி ஆனால் இப்போ லேட்டஸ்டாக உங்களுக்கு தெரியும், பராமரிப்பு அற்ற EH அமைப்பு கலங்கள் வருகின்றன. நல்லது மாணவர்களே, இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு இவ்வளவு விடயங்களையும் சொல்லியிருந்தேன். அந்த தொடர்ந்து அடுத்த முறைக்கு நாங்கள் மின்பகுப்பு பற்றிய எண்ணக்கருவுக்கு வருவோம். அதை பற்றிய விவரங்களை அடுத்த முறை பார்ப்பேன். ஆனபடியாக இன்றைக்கு படிப்பித்த விடயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் இறுதியாக வழக்கம் போல நான் நன்றி கூற வேண்டியது என்னுடைய ஒரு கடமை. நல்லது மாணவர்களே, இன்றைய தினமும் வழக்கம் போல ரசாயன குறியீடுகளால், உபகரண குறியீடுகளால் நன்றியை கூறி இறுதியாக உங்களுக்கு ஒரு வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.